எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. என்ன வருத்தத்தில் வந்திருக்கோம் தெரியல உங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் ஒரு பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்க. பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். பத்திரிகையில் கொடுத்து அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேற நான் என்ன சொல்றது? அது உள்ள எங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல தயாராக. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும். அண்ணன் தம்பிக்கு அடிக்க வரும், இவங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கு சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கும். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கிறது எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்கிறாரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாகிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தான். செந்தூர பூவை பாட்டு வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்னா 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அப்படி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிக்கும், எல்லாரும் வேண்டிக்கும். சார் இறுதிச் சடங்கு இப்போ சார் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சில பிளான் போயிட்டுருக்குன்னு இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவொடனே கலந்து பேசி அதை முடிவு. என் இனிய தமிழ் மக்களே, இனிமேல் அந்த கம்பீர குரலை எப்படி நம்ம கேட்போம்? இப்படி ஒரு நாளைக்கு நடக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழுதே தீர்வோன்னு தெரியும். ஆனால் தீர்ந்தாலும் அது எப்படி தீரும்? அந்த மாதிரியான ஒரு அழுகை. வாரிசு அரசியலை பற்றின விமர்சனங்கள் தான் இருக்கும். ஆனால் இது 77க்கு அப்புறமேலும் வாரிசு சினிமா தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவுடைய சாயல் இருக்கான்னு பார்ப்பாங்க. 77க்கு அப்புறமேல வந்த இயக்குநர்கள் எல்லாருக்கும் பாரதிராஜாவோட சாயல் தவறாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சினிமா சமூகத்தையே உருவாக்குனவர் பாரதிராஜா சார். நான் நேரடியாக அவர்கிட்ட பணிபுரியலைனா கூட பாக்யராஜ் சார்கிட்ட வேலை செஞ்சதுனால எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டைரக்டர்ன்ற ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு என்ன அழுகை இருந்ததோ அதை விட அதிகம் பாரதிராஜா சாருடைய இந்த மறைவு. ஆனால் இது தவிர்க்க முடியாதது. ஆனால் பாரதிராஜா சாரோட பேர் எப்படி இருக்குன்னா, இன்னமும் சினிமானா பாரதிராஜா தான். இன்னைக்கு கூட நான் என்னுடைய எக்ஸில் பதிவிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்தியை விட இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், ஹீரோ மாதிரி ஆகிட்டீங்க, பாரதிராஜா பார்த்தாருன்னா உங்களை ஹீரோ ஆக்கிடுவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாரதிராஜா உங்களை பார்த்தாருன்னா ஹீரோ ஆக்கிடுவாருங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமா பாரதிராஜா, பாரதிராஜானா சினிமாங்கிற அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கு அப்படியே இருக்கும். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதா இருந்தால் கூட அவருடைய சினிமா சரித்திரத்தில் இந்த 50 வருஷங்கிறது பொற்காலம். தலைவர்களை சார்ந்த தமிழ் உலகமிற்கும் வாழும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்த ஒரு முதல் மரியாதை வேதம் புரியுதுதான். அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பே இருக்காது. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோட நடித்தேன். தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற நம் திரை உலகுக்கு வழிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதிராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்து விட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது.
அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு சா ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண் வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குனர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வெளியில் தமிழ்நாட்டின் தமிழ் வளத்தின் நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு நன்றியோடு வணக்கம். இயக்குனர் இமயம் இன்னைக்கு செஞ்சது மிகப்பெரிய இழப்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. எனக்கும் தேனி அள்ளி நேரம் நான் இங்கே வர்றதுக்கும் இந்த டைரக்டர் ஆனதுக்கும் மெயின் காரணமே இயக்குனர் பாரதிராஜா சார் தான். அவரோட படங்கள் எங்களுக்கு லைப்ரரி மாதிரி ஒவ்வொரு படத்தையும் போட்டு பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸ்டுடியோவில் இருந்த சினிமாவை கிராமத்தில் கொண்டு வந்து சொன்னால் அது இமயம் தான். ஸோ அவருடைய இழப்பு பெரிய எங்களுக்கு இழப்பு. அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இழப்பை தெரிவிச்சுக்கிறேன்.